இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் இழந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகி நீ திரியாகவா மலராகி நீ மனமாகவா. மெழுகாகி நீ திரியாகவா மலராகி நீ மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் இழந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அவருடைய அன்பு நம்மளை எப்பயுமே நிறைவாக ஹாப்பியாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம குறைவுபட்டு போயிடாதபடிக்கு எப்பயுமே நம்மளை நிறைவாக வச்சுருக்கோம் குட்டீஸ். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய அன்பினால் நம்ம ஒரு நொடி பொழுதுமே நம்ம நிறைவாக்கப்பட்டுருக்கோங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா குட்டீஸ்? அட போங்கப்பா, நான் ஒன்று நினச்சிட்டு இருந்தா எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்கிறது. ஏன் ஏசப்பாவும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க, ஏன் ஏசப்பா எனக்கு இதை தர சொல்லலாம்ல, ஏன் ஏசப்பா எனக்கு அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி நமக்குள்ள நம்ம நிறைவா இருக்கிறோமான்னு யோசிக்கும் போதே நிறைய குறைகள் வந்து நின்றோம். அப்படிதானே குட்டீஸ்? இந்த நாள்லையும் கூட ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாட்டு குட்டீஸ். என்னன்னா, அவருடைய அன்பு உறவின்றி நமக்கு இந்த லைஃப்பில் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது. அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், உறுதிப்படுத்திக்கிடணும். நம்ம உண்மையிலே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? ஆமாம், அவருடைய அன்பு இந்த உலகப்புறமாக நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் கூட அவருடைய அன்பும் அவர் காட்டுற கன்சர்னும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, அது நமக்கு கிடைக்கல முழுசா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம நிறைவாக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது குட்டீஸ். நமக்குள்ள ஏதோ ஒன்று குறைபாடு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், லபன்னு அடிச்சுட்டே இருப்போம். அப்படித்தானே குட்டீஸ்? இந்த நாள்லையும் பாருங்களேன், நாகும் 1:7 படியாம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். யாகும் 1:7 படியாம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கண்டிப்பாக நம்ம அவர் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம், அவரை மட்டும் இறுக பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறோம்னா அதை நம்ம வெளிப்படையாக போய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் அதனை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய சோர்வின் வேலையில் அவர் தான் நமக்கு பலனாக இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய வேதனையினோட நேரத்தில் அவர் தான் நமக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறாருங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சும் நம்ம இந்த உலகப்புறமாக அதை சொல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக ஏசப்பாவுக்கு நம்ம மனசளவில் நம்ம வந்து புரிஞ்சிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் தான் நாமங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறது ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு குட்டீஸ். அப்போது நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த உலகப்புறமாக எது இருந்து நான் நிறைவாக இருக்கேன்னு நினச்சாலும் கூட நம்ம தனிப்பட்ட விதமாக நம்மளை யோசித்து பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு குறைபாடு இருக்கும் தானே. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மை அறிஞ்சிருந்த நம்மளுடைய ஏசப்பாவுக்கு நம்ம எந்த இடத்துல இடம் கொடுத்து வச்சுருக்கிறோம், அவருக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுத்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் குட்டீஸ். கண்டிப்பாக நம்ம இனி அடுத்த 40 நாட்கள் சந்திக்க போகிறது நமக்கு லென்த் சீசன். அப்படி தானே நம்ம ஏசப்பாவுடைய பிறப்பு விழாவை எவ்வளோ சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணமோ, இந்த 40 நாட்களும் நம்ம நிறையா தியானிக்க போகிறோம். ஏசப்பாவுடைய வேதனைகளை நிறைய நம்ம என்ன பண்ண போகிறோம், யோசிச்சு பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, எப்படி நம்ம லைஃப்பில் சந்தோஷங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றும், அதே மாதிரி நமக்காக காயப்பட்ட நம்ம ஏசப்பாவுடைய அந்த ஒரு ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டியது தான் இந்த 40 நாள்களும் குட்டீஸ். ஸோ நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்காருன்னா அவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறத விட வேறு எந்த ஆப்ஷனுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது.
கிடையாது. ஸோ இந்த நாளில் நம்ம நாளைக்கு தொடங்கும் போதே நம்ம மனதில் இருக்க வேண்டியது, நான் எல்லா சூழ்நிலைகள்லையும் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏசப்பாக்கு தான். ஏசப்பா என்ன எனக்காக அனுமதிக்கிறாரோ நான் அதை தான் செய்வேன், அதை தான் நான் யோசிப்பேன்னு நம்ம எப்போ இருக்கிறோமோ நம்மளோட இருதயத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறாரு. நம்மளை ஒரு காலமும் அவர் என்ன பண்ண விட மாட்டார், சோர்ந்து போக விட மாட்டார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. உண்மை அறிந்தவர்களே நீங்கள் அறிஞ்சிருக்கிறேன், அவங்க எதுக்கும் உங்கள் சோட போனது கிடையாது நீங்கள் சொல்லியிருக்கீங்களே டாடி. உங்களுடைய கரங்களில் எங்களுடைய இந்த குறைவுபட்ட இருதயத்தை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் உம்முடைய பலத்தினால இடைக்கட்டி எங்களை வழி நடத்துங்க.